ஆள் இல்லை, மொத்தமாக பேசுது இங்கே தான் ஆள் இருக்கிறான். தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மண்ணை மக்களை பற்றி பேசுகிற பயிற்சியை என் அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நான் விஜயகாந்த் கட்சியில் 10 வருஷம் இருந்தேன். நான் தான் மாநில பேச்சாளர். அங்கே போய் ஒன்றும் பேசத்தேல. திமுகவும் அண்ணா திமுக திட்டினா போதும் 10,000 கொடுத்துருவான். திட்டணும், அவ்வளோதான். வாயில் வந்தபடி திட்டணும். ஆனால் இங்கே திட்டினா கீழே இறக்கி விட்ருவாங்க. போப்பா, அப்படியே வழி தோருக்கு பாருப்பா போப்பான்ட்டுருவாங்க. அன்பு உறவுகளே, இதுவரை வாக்களித்திருக்கிறீர்கள். 2 கட்சிகளுக்கு 50 ஆண்டு காலம் வாக்களித்திருக்கிறீர்கள். நாங்கள் உங்களை அன்போடு கேட்பதெல்லாம் 50 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே வாக்களித்த உங்களுக்கு திராவிட கட்சிகள் செய்தது என்ன என்பதை மட்டும் சிந்தித்து ஒரு வாய்ப்பை என்னுயிர் தங்கை அபிநயாவிற்கு வாக்கு போடுங்கன்னு கேட்க வந்திருக்கிறோம். நீங்கள்லாம் பார்க்கலாம், இந்த இடத்துல பொதுக்கூட்டம் இதுவரை போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ போட்டிருப்பாங்க. பாச்சுனர் காரு போய் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் 2 நாள் தான் இருக்குது. இங்கே 100 காரு நிற்கும். சந்துக்கு ஒரு காரு, பொந்துக்கு ஒரு காரு, எல்லாம் 50 லட்சம் காரு, 60 லட்சம் காரு. நாங்கள் வெறும் வயிற்றோடு உங்களிடத்திலே வந்திருக்கிறோம். அருமை உறவுகளே, உங்களிடத்திலே நாங்கள் கேட்பதெல்லாம் விக்கிரவாண்டி தொகுதி விவசாயம் நிறைந்த தொகுதி. நான் வரும்போதே பார்த்து வருகிறேன். எங்கு பார்த்தாலும் விளைநிலங்கள் இருக்கிறது, நல்ல நிலவிருக்கிறது. அதை விவசாயம் செய்வதற்கு நல்ல மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் விவசாயத்திற்கு தண்ணியை கொண்டு வருகிற வழியை இந்த திமுக செய்திருக்கிறதா என்பதை இங்க இருக்கிற அறிவார்ந்த பெருமக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நந்தன் கால்வாய்னு ஒரு திட்டம் பல்லவர் காலத்தில் கொண்டு வந்து சொல்றாங்க. அந்த கால்வாயை மட்டும் இந்த 50 ஆண்டு காலம் இந்த திராவிட கட்சிகள் தூர்வாரி செப்பனிட்டிருந்தால் உலகத்திலே சொர்க்க பூமியாக இந்த விக்கிரவாண்டி தொகுதி மாறி இருக்கும். ஆனால் என்ன சொல்கிறார்கள்? திமுக என்ன சொல்கிறது? அப்பிலிருந்து சொல்லுது, நாங்க டிவி கொடுத்தோம், கிரைண்டர் கொடுத்தோம், மிக்சி கொடுத்தோம், ஃபேன் கொடுத்தோம், அடுப்பு கொடுத்தோம், துடுப்பு கொடுத்தோம், அண்டா கொடுத்தோம், குண்டா கொடுத்தோம். எல்லாம் இப்போ எங்கே போய் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதிலே வண்ண தொலைக்காட்சி. அவர் சொல்லும் போது சிறப்பாக சொல்லுவார், நாங்கள் தான் வாயப்புழுந்தா அண்ட புழுவ ஆகாச புழுவுடா. எப்படிதான் இந்த மக்கள் நம்பி ஓட்டு போட்டார்கள். நானும் அங்கே இருந்தேன். நானும் அங்கதான் 10 வருஷம் இருந்தேன். என் அண்ணன் சீமான் மாத்திரம் இந்த மண்ணிலே பிறந்திராவிட்டால் இந்த முரசும் கருணாநிதி வாழ்க ஜெயலலிதா வாழ்கன்னு செத்து போயிருப்பான். என் அண்ணன் இந்த மண்ணிலே பிறந்ததின் பொருட்டாகத்தான் அறிவார்ந்த பெருமக்களை இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார். வேணவாங்க. திமுக மேடை போடுவான். இப்ப இருக்கிற எடப்பாடி எங்க சித்தப்பாவை கண்ணா பொண்ணு திட்டுவான், வாயில வந்துலாம் திட்டுவான். அதே மாதிரி அண்ணா திமுக மேடை போடும், கருணாநிதி குடும்பத்தை திட்டும். நாங்க அப்படிப்பட்ட ஆள் இல்லை. இந்த மண்ணுக்கு என்ன செஞ்சீங்க, மக்களுக்கு என்ன செஞ்சீங்க, வாழ்வாதாரத்துக்கு என்ன செஞ்சீங்க, வாழ்வாதாரத்தை உருவாக்கி வைத்திருக்கிறீர்களா? நாளைய தலைமுறைக்கு இந்த மண்ணிலே மக்கள் வாழ்வதற்கான வாழ்வாதாரங்கள் உங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறதா என்பதை உங்க வீட்டு பிள்ளைங்க நாங்க பேச வந்திருக்கிறோம். எல்லாரும் தயவு செய்து உள்ள இருந்தா இந்த டிவி இருக்கு பத்தியா, அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு இங்க வாங்க. நாங்க என்ன பேசுறோம் தயவு செய்து கேளுங்க. டிவி அந்த காலத்துல போடுவான். என்ன டிவி போடுவான்? வரப்பும் வயலும் போடுவான். ஏற்கலப்பி எடுத்து நம்ம அப்பா போவாரு, ஆடு மாடு ஓட்டு போவாங்க, அங்க போய் ஏறு விழுவாங்க, நாத்து பறிப்பாங்க, அப்படி போடுவாங்க. இப்ப டிவி, யார் டிவி? எல்லாமே இந்த கலைஞர் டிவி, சன் டிவி, சன் நெட்வொர்க்கு, அப்புறம் கலைஞர் டிவி. ஒரு இது கிட்டத்தட்ட 25 டிவி காலைல 3 மணிக்கு போடுறாயா டிவிய.
அந்த டிவியில என்ன நிகழ்வுன்னா, பாம்பு வருது, பேய் வருது, மோகினி வருது. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, மாமியாவை எப்படி கொள்ளலாம். டிவியில நிகழ்ச்சி, மாமியாவை கோயில்ல வச்சு கொள்றதா இல்ல குளத்துல கொண்டு போய் தண்ணி குளிப்பாட்டும் போது கொள்றதான்னு மருமவ சிந்திக்கிறாங்க. மாமியா இவளை எப்படி விஷம் கொடுத்து கொள்ளலாம். இது நாடகம், நாடாடா இது. இதற்கு அடித்தளம் விட்டவர் மரியாதைக்குரிய மறைந்த கலைஞர் அவர்கள். எல்லா டிவி உழைச்சி வர்றவனுக்கு அம்மா ஒரு வாய் சோறு போடமான்னா இரு, இப்பதான் முக்கியமான கட்டம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வாய ஆளு பொழந்துக்கிட்டு எங்க அக்காவும் தங்காச்சியும் பார்த்துட்டு வேதனையா இருக்கு. சோறு போட மாட்டேங்குது. இந்த மண்ணை மாற்றுவதற்கு, மக்களை மாற்றுவதற்கு எதுவுமே செய்யாமல் பொழுதுபோக்கிற்காக 50 ஆண்டு காலமாக இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். நீங்களும் உங்கள் வாக்குறுதியை அள்ளி அளித்திருக்கிறீர்கள். வேணாம் மேடை போட்டு பேசு. கருணாநிதி ஆக்கப்பூர்வமான திட்டத்தை இந்த மண்ணிலே நிறைவேற்றியிருந்தால், விக்கிரவாண்டி தொகுதிக்கு அடிப்படை தேவைகளை நிறைவேற்றியிருந்தால் எங்கள் கட்சி தேவைப்பட்டு இருக்காது. அதுதான் சொல்ல வர்றோம். ஒரு கால்வாய் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பகுதியிலே இருக்கிற ஏரிகளை நிரப்பினால் விவசாயம், முப்போக விவசாயம். ஆனால் செய்திருக்கிறார்களா? கேட்ட நாங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம். பெண்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம். கொரோனா வந்தா 4000 ரூபாய் கொடுக்கிறோம், 3000 ரூபாய் கொடுக்கிறோம். இதையெல்லாம் ஒரு நாட்டை மேன்மைப்படுத்துவா என்பதை இங்க இருக்கிற அறிவார்ந்த பிறகு ஏன் சொல்றேன்னா, நான் சென்னையில பேசும்போது பார்ப்பேன், ஒரு 25% நம்மால் முகமா இருக்கும். சென்னையில் பார்த்துக்கிட்டே பேசணும். இவன் இந்திக்காரனா, பானிபூரி விற்க வந்தவனா, இல்லை சமோசா விற்க வந்தவனா, இல்லை தள்ளுவண்டிக்காரனா, பார்த்துக்கிட்டே பேசணும். அது பயம். ஆனால் இங்கே பேசுவதற்கு பயம் இல்லை. ஏனென்றால் எல்லோரும் தமிழ் குடி, எங்கள் இன மக்கள். அதனால் உரிமையாக பேசிக்கொண்டு இருக்கிறோம். எல்லாம் எங்க மக்க. நாளைக்கு பட்னியா கடந்து பசியா கடந்து எங்களுக்கு வேதனையா இருக்கும். நாங்க பசியா கடந்த வேற. கலைஞர் ஒருபோதும் ஸ்டாலின் அவர்களுக்கு வேதனையாக இருக்க. இன்னும் ஒரு கதை கேளுங்க. எங்க அண்ணன் இருக்கிறாரு துரைமுருகன். அவரு தான் நீர்வளத்துறை அமைச்சர். அவரு பதவி ஏற்றிருக்கிறாரு. தெரிஞ்சுக்கணும் நீங்க எல்லாம். அருமை பெருமக்களே, அன்பார்ந்த பெரியவர்களே, பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரியவர்களே, மாற்று கட்சி நண்பர்களே, நாங்கள் யாருக்கும் எவரை பற்றியும் தவறாக பேசவில்லை. நாட்டினுடைய நிலைப்பாட்டை பேச வந்திருக்கிறோம். அவர் பொறுப்பேற்கிறார் நீர்வளத்துறை அமைச்சராக. நான் அமர்ந்திருக்கிறேன். ஏதாவது ஒரு திட்டத்தை இந்த மண்ணிலே அவர் நிறைவேற்றுவார், எப்படியாவது நீர்வள ஆதாரத்தை இந்த மண்ணிலே உருவாக்குவார் என்று சொல்லி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இவரு சட்டசபையில உட்காந்து பேசுறாரு. நான் கலைஞருக்கும் விசுவாசியாக இருந்து விட்டேன். அவர் பேசுறது எப்படியே? நீர்வளத்துறை அமைச்சர் பொறுப்பேற்கிற போது சொல்றாரு, நான் கலைஞருக்கும் விசுவாசியாக இருந்து விட்டேன், தம்பி ஸ்டாலினுக்கும் விசுவாசியாக இருந்து விட்டேன், உதயநிதிக்கும் விசுவாசியாக இருந்து விட்டேன், இன்பநிதிக்கும் விசுவாசியாக இருந்து செத்தால் என் கல்லறையில் திமுகவுடைய விசுவாசி ஒருவன் இவ உறங்குகிறான் என்று எழுதுங்கள் என்று சொல்கிற அளவிற்கு இந்த மண்ணிலே அரசியல் தாழ்ந்து கிடக்கிறது என்று சொன்னால், யாராவது பாருங்க, அண்ணன் பொன்முடி இருப்பாரு, பேசுவாரு, KN நேரு பேசுவாரு, திருச்சி சிவா பேசுவாரு. எல்லோரும் கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம், 1/4 நூற்றாண்டு காலம் சட்டசபையிலே இருந்தவர்கள் எல்லாம் சட்டசபையிலே பேசுவார்கள். ஆனால் யாருக்கும் கை தட்ட மாட்டான். அப்படியே போதை குடிச்ச மாதிரியே உக்காந்துருப்பானுங்க, தலையை குத்து விட்டுக்கிட்டு. எதுவுமே அங்க இல்லாத மாதிரி இருந்துப்பானுங்க. அடுத்தபடியா உதயநிதி அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னா எருமாடு தட்டா 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 தட்டா. என்ன அரசியல்? நாகரிகமற்ற அரசியல். இந்த மண்ணிற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை பற்றி பேசுவதற்கு சட்டமன்றமா, அல்லது வடை திங்கிறதுக்கு போண்டா திங்கிறது எப்ப நேரம் ஒண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே? நீங்களும் எதுக்கு இருக்கிறீங்க?
எல்லோருக்கும் ஒரே பிரச்சனை. இப்போ ஒரே பயங்கரமான பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னா, எல்லாரையும் சமாளிச்சிடலாம்ப்பா, எல்லாரையும் சமாளிச்சிடலாம். ஐயாங்கிறவங்க அண்ணங்கிறவங்க சமாளிச்சிடலாம். ஒரே ஒரு ஆளை மட்டும் சமாளிக்க முடியாமல் திணறி கொண்டிருக்கிறோம், திக்குமுக்காடி கொண்டிருக்கிறோம், அஞ்சு கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிற நிலையை இந்த நாட்டிலே என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உருவாக்கி விட்டார்கள். எல்லாம் சொல்றான் நாங்க பெரிய கட்சி, நாங்க பெரிய கட்சி, பெரிய கட்சி, நாங்க தான் 2 கோடி ஓட்டு வாங்கியிருக்கிறோம். நான் என்ன சொல்றேன், இந்த மேடையில் சொல்லிட்டு போறேன், நீங்க பெரிய கட்சி, 50 ஆண்டு கால கட்சி, எல்லாம் சரிதான். ஆனால் இந்த மண்ணிலே தனி ஒரு மகனாக, தனி ஒரு தலைவனாக மக்களை சந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரே தலைவன் என் உயிரண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். வந்துட்டாரா? அதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். ஆமா, நீங்க இன்னொரு சொல்லிட்டு போறேன் பாருங்க. நான் வரும்போது பார்க்குறேன், ஒரு வண்டி, ஒரே ஒரு பிரச்சார வேனு 8-9 கொடி பறக்குது. 9 கொடி. இந்த கோமணத்தை கசக்கி காய போட்டிருக்க மாட்டான், அந்த மாதிரி 9 கொடி பறக்குது. என்னென்ன கொடியோ பறக்குது. வெள்ளைக்காரன் வந்தானா, வெளிநாட்டுக்காரன் வந்தானே, 50 ஆண்டு கால வரலாற்று சிறப்பு மிக்க மக்கள் நீங்கள். உங்களிடத்தில் இருந்தால் நாங்கள் நாகரிகத்தை கற்றுக்கொண்டும், விவசாயத்தை கற்றுக்கொண்டும், எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டோம். ஆனால் கோமணம் துணியை வரிசையாக கழிச்சு தொங்க போட்டீங்களே, திட்டு போயிருப்பான். தமிழ்நாட்டில் ஒரே கொடியோடு ஒரே தலைவனாய் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாமனிதன், புரட்சியாளன் இன்றைக்கு இருக்கிறார் என்று சொன்னால் அது எங்கள் உயிர் அண்ணன் சீமான் அவர்கள் என்று சொல்லி, ஒரு தடவை 50 ஆண்டு காலம் ஓட்டு போட்டுங்க என் தங்கச்சி மருத்துவர் அபிநயாவுக்கு ஒரே ஒரு ஓட்டை போடுங்க, விவசாயத்தை பெருக்குங்கள், தற்சார்பு பொருளாதாரத்தை இந்த மண்ணிலே உருவாக்குங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நாம் தமிழர்.